வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த பிகினர் சீரீஸ்ல லெசன் 10 நம்ம பார்க்க போறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நாம பேசுறோம் அப்படின்னா இதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் முடிஞ்சு போன எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல, அதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்ச நேரம் தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சிம்பிளா சொல்லணுமானா, நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் எழுதிட்டு இருந்தேன், நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான், இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல சொல்றப்பவே இருந்தேன், இருந்தான், இப்படி ஒரு வார்த்தை வந்துடுது இல்லையா? ஸோ இரு அப்படின்னாலே பி வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பேசுறப்போ நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன், நான் இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கேன், இருக்கேன், இருக்கான் அப்படி நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கு பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம், இஸ், ஆர் இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இருந்தேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றோம். அதனால பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த பி வேர்ப்ஸ் வாஸ் அண்ட் வேர் இதை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வாஸ் பார்த்தீங்களான்னா ஐக்கு, ஹி, ஷி, இட் அண்ட் எதா சிங்குலர் நவுனா இருந்தாலும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து வாஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ கண்டினியூஸா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே நம்ம வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுவே சப்ஜெக்ட் யூ, வி, தே, ப்ளூரல் நவுன்ஸ் இதெல்லாம் வந்துதானா வேர் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் வேர், இஸ்ஸோடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ். அதே மாதிரி யூஸ்வலா ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம வந்து ஆம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஆமோடைய பாஸ்ட் ஃபார்மும் வாஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நான் ஃபோன் பண்ணனே, நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்போ அப்படின்னா நான் அப்போ தூங்கிட்டு இருந்தேன் எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ இதுவே நெகட்டிவா, நான் ஃபோன் பண்ணனே நீ என்ன தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நான் தூங்கிட்டுலாம் இருக்கல அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் சொல்றதுக்கு அப்படியே நெகட்டிவா நம்ம வந்து பி வேர்ப் பக்கத்துல ஒரு நாட் சேர்த்துட்டு verb பிளஸ் ஐஎன்ஜி இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ வாஸ் நாட், யூ வேர் நாட், ஹி வாஸ் நாட் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதையே ஷார்ட்டா நம்ம எப்படி சொல்லலாம்? வாசன்ட், ஐ வாசன்ட், வேரண்ட், யூ வேரண்ட், ஹி வாசன்ட் இந்த மாதிரி நம்ம வந்து நெகட்டிவா சொல்லுவோம். இப்போ கொஸ்டின் கேட்கணும். நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, நீ தூங்கிட்டு இருந்தியா, நீ சாப்பிட்டுட்டு இருந்தியா, நீ எழுதிட்டு இருந்தியா, இந்த மாதிரி நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம ஜஸ்ட் பி வேர்பை முன்னாடி கொண்டு வந்துடும். வாஸ் ஐ, வேர் யூ, வாஸ் ஹி இந்த மாதிரி கேட்டுட்டு பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. வேர் யூ ஸ்லீப்பிங், வாஸ் ஹி டான்சிங் இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். இப்போ இதுவே நெகட்டிவா கேட்கறதா இருந்தா, நான் ஃபோன் பண்ணப்போ நீ தூங்கிட்டு இருக்கலையா, நீ அப்போ படிச்சுட்டு இருக்கலையா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறோம் இல்லையா நெகட்டிவா? அப்போ வாசன்ட்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை வேரண்ட்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஐ அப்படின்னா வாசன்ட் ஐ, வேரண்ட் யூ, வேரண்ட் தே, வேரண்ட் வி, வாசன்ட் ஹி இந்த மாதிரி நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுவோம் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு நரேட் பண்ண போறோம். நான் இப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன், எங்க அப்பா ஒரு பக்கம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார், எங்க அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, எங்க அக்கா ஏதோ எழுதிட்டு இருந்தா, இப்படிலாம் நம்ம வந்து என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அப்படின்றத அப்படியே சொல்ல போறோம். எதுக்கு நம்ம அப்படியே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி யூஸ் பண்றது? ஸோ இங்க சென்டென்ஸ் பாருங்க, என் அப்பா ஒரு செய்தித்தாளை படித்து கொண்டு இருந்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ என் அப்பா மை டேட்ன்றது ஹி. அப்போ அதுக்கு போட வேண்டிய பி வேர்ப் பாஸ்ட்ல வாஸ். இந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது தான் வேர்ப். அப்போ அதை ஐஎன்ஜி சேர்த்து ரீடிங், மை டேட் வாஸ் ரீடிங், மை டேட் வாஸ் ரீடிங். என்ன படிச்சுட்டு இருந்தார்? ஒரு நியூஸ் பேப்பர். ஒரு அப்படின்னா சொல்லியிருக்கோம், அ நியூஸ் பேப்பர். மை டேட் வாஸ் ரீடிங் அ நியூஸ் பேப்பர், மை டேட் வாஸ் ரீடிங் அ நியூஸ் பேப்பர். எங்க அம்மா மதிய உணவு லஞ்ச் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ சமைக்கிறது அப்படிங்கிறப்ப குக்குன்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம், இல்லை மேக் அந்த வேர்பையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என் அம்மா, மை மாம். அப்போ ஷி இல்லையா? அப்போ நம்ம போட வேண்டிய பி வேர்ப் வாஸ். இந்த இடத்துல நம்ம மேக்ன்ற வேர்பை யூஸ் பண்ண போறதா சொன்னோம், அதனால மேக்கிங். நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயே ஸ்பெல்லிங் ரூல்ஸ் சொன்னோம். இந்த கடைசியில் இ வந்துச்சுன்னா MAKE மேக், கடைசியில் இருக்க இ எடுத்துட்டு நம்ம ஐஎன்ஜி போடணும்.
My mom was making lunch. My mom was making lunch. என்னுடைய சிஸ்டர்ஸ், இப்ப 2 சிங்குலர் நவுன் வச்சு சொல்லிட்டதுனால, இப்ப ப்ளூரலா என்னுடைய சகோதரிகள், சிஸ்டர்ஸ் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். என்னுடைய சகோதரிகள் ஏதோ எழுதி கொண்டு இருந்தனர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஏதோ சம்திங் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ என்னுடைய சகோதரிகள், மை சிஸ்டர்ஸ், ப்ளூரல் இல்லையா? ஸோ ப்ளூரல் ஃபார்முக்கான பி வெர்ப் வேர். எழுதிட்டு இருக்குதுன்னா ரைட். ஸோ அதோடைய கண்டினியூஸ் ஃபார்ம் தட்ல ரைட்டிங். மை சிஸ்டர்ஸ் வேர் ரைட்டிங் சம்திங். மை சிஸ்டர்ஸ் வேர் ரைட்டிங் சம்திங். எங்க வீட்ல ஒரு நாய் இருக்கு. அது வெளில படுத்துட்டு இருந்துச்சு. படுத்துக்கொண்டு இருந்தது. எங்க டாக், அவர் டாக். அகைன் இட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கும் பி வெர்ப் வாஸ் தான். படுத்திருக்கிறதுனா லை. இந்த லைக்கு வந்து 2 அர்த்தம் இருக்கு. பொய் சொல்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, படுத்திருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஐயை எடுத்துட்டு ஒய் ஆக்கிட்டு ஐஎன்ஜி அப்படி சேர்க்கணும். ஸோ லையிங். அவர் டாக் வாஸ் லையிங் எங்க வெளியில. அதனால அவர் டாக் வாஸ் லையிங் அவுட் சைட். குழந்தைகள் கார்ட்டூன் பார்த்து கொண்டிருந்தனர். குழந்தைகள், கிட்ஸ், ப்ளூரல். அப்ப பி வெர்ப் வேர். இந்த மாதிரி டிவி பார்க்கறது, கார்ட்டூன் பார்க்கறதுக்கெல்லாம் வாட்ச் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதனால கிட்ஸ் வேர் வாட்சிங் கார்ட்டூன்ஸ். கிட்ஸ் வேர் வாட்சிங் கார்ட்டூன்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ இப்போ சொன்னோம் குழந்தைகள் கார்ட்டூன் பார்த்து கொண்டிருந்தனர். கிட்ஸ் வேர் வாட்சிங் கார்ட்டூன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இதே கொஸ்டினா கேட்கணும். குழந்தைகள் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்களா? குழந்தைகள் டிவி பார்த்து கொண்டிருந்தார்களா? அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ அந்த கிட்ஸ் வேர்னு இருக்கிறதுல பி வெர்பையும் சப்ஜெக்டையும் சேஞ்ச் பண்ண போறோம். Were kids watching TV? Were kids watching TV? இப்போ இதே யாராவது உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, கிட்ஸ் இது டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா? Were kids watching TV? அப்படி கொஸ்டினை கேட்குறாங்க. அப்ப நம்ம வந்து பதில் சொல்றப்ப இல்லைன்னு சொல்லணும். நோ அப்படின்னு மட்டும் ஷார்ட்டா சொல்ல மாட்டாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். நோ தே வேரண்ட் வாட்சிங் டிவி அப்படின்னு லென்த்தியாவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நோ தே வேரண்ட், நோ தே வேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேற எப்படி சொல்லலாம்? குழந்தைங்க டிவி பார்த்துட்டு இருக்கல, அவங்களாம் செஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். 2 சென்டென்ஸா சொல்ல போறோம். கிட்ஸ் வேரண்ட் வாட்சிங் டிவி. செஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா தே வேர் பிளேயிங் செஸ். அவர்கள் அப்படின்னா தேன்றது ப்ளூரல். அதுக்கான பி வெர்ப் வேர் பாஸ்ட் டென்ஸ்ல. விளையாடுறதுன்னா பிளே, அதனால பிளேயிங். தே வேர் பிளேயிங் செஸ். கிட்ஸ் வேரண்ட் வாட்சிங் டிவி, தே வேர் பிளேயிங் செஸ். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன மாதிரியான டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். எப்ப பார்த்தாலும் எல்லா நேரத்துலயும் அவன் ஏதோ சாப்பிட்டுட்டே இருந்தான். நாங்க ஒரு டூர் போனோம். இந்த டூர் போன எல்லா நேரத்துலயும் அவன் எதையோ சாப்பிட்டுட்டே இருந்தான். இப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ எல்லா நேரத்துலயும் அப்படின்றப்ப ஆல் த டைம். அதே மாதிரி நாங்க ஒரு படம் பார்த்தோம். அந்த படம் பார்த்த முழு நேரமும் அப்படி சொல்றதுக்கு த என்டையர் டைம், த ஹோல் டைம், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பவுமே அவன் பண்ணிட்டு இருந்தான் இப்படி அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ ஆல்வேஸ். ஆல்வேஸை நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல கான்டெக்ட் பாருங்க, எப்பவுமே அவன் இப்படி பண்ணி கொண்டு இருந்தான், செய்து கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அதனால ஆல்வேஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தொடர்ந்து இப்படி பண்ணிட்டே இருந்தான் அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கான்ஸ்டன்ட்லி யூஸ் பண்ணுவோம், கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து கண்டினியூவலி, இது கூட யூஸ் பண்ணுவோம். கண்டினியூவலினா விட்டு விட்டு செய்யறது, பட் தொடர்ந்து அந்த ஃபுல் நேரமும் விட்டு விட்டு செஞ்சுட்டே இருக்கோம் அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து கண்டினியூவலி யூஸ் பண்றோம். எப்பவுமே, என்றென்றும், ஃபாரெவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாள் முழுக்க இதை பண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாள் முழுக்க அப்படின்னா ஆல் டே, வாரம் முழுக்க அப்படின்னா ஆல் வீக், இன்னைக்கு காலையில ஃபுல்லா அப்படி சொல்லணும்னா ஆல் மார்னிங், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லலாம். அதே மணிக்கணக்குல பண்ணாங்க, நாள் கணக்குல இதே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து ஃபார் ஹவர்ஸ், ஃபார் டேஸ், ஃபார் இயர்ஸ், ஃபார் மந்த்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவ திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டே இருந்தா அப்படி சொல்லணும். திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும், அதுக்கு அகைன் அண்ட் அகைன். ஸோ இந்த மாதிரியான டைம் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நம்ம நிறைய பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க, அவ இன்னைக்கு காலையில ஃபுல்லா சமைச்சிட்டே இருந்தா அப்படி நம்ம சொல்ல போறோம். சமையல் செய்து கொண்டிருந்தால், காலை முழுவதும் சமையல் செய்து கொண்டிருந்தால் அப்படி நம்ம சொல்ல போறோம்.
ஸோ காலை முழுவதும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஆல் மார்னிங் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆல் மார்னிங் டுடே, இன்று காலை முழுவதும் அப்படி சொல்றதுக்கு ஆல் மார்னிங் டுடே, இல்லை நேற்று காலை முழுவதும் அப்படின்னா ஆல் மார்னிங் எஸ்டர்டே எப்படி நம்ம சொல்லிடுவோம். ஸோ அவள் சமையல் செய்து கொண்டிருந்தாள். ஷீ வாஸ் குக்கிங். ஷி வாஸ் குக்கிங் ஆல் மார்னிங் டுடே. இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் சொல்றப்பவே நீங்க இமீடியட்டா பிராக்டிஸ் பண்றதுக்கு இது அப்படியே எப்படி கொஸ்டினா கேட்போம், இது அப்படியே அவ சமையல் செய்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னு நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இப்ப அவ அப்படியா காலையில ஃபுல்லா சமைச்சிட்டு இருந்தாளா அப்படி கேட்கறதுக்கு ஷி வாஸ் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும் இல்லையா. வாஸ் ஷி குக்கிங் ஆல் மார்னிங், வாஸ் ஷி குக்கிங் ஆல் மார்னிங். இல்ல அவ காலையில ஃபுல்லாலாம் சமைக்கல, ஒன்லி கர்ட் ரைஸ் தான் செஞ்சா. எப்படி நம்ம பதில் சொல்றதா இருந்தா she wasn't cooking all morning, she made only curd rice, she cooked only curd rice எப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல she cooked only curd rice அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்லல, நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஸோ பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி பேசுறதுன்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ அவ காலையில ஃபுல்லாலாம் சமைக்கல அப்படி சொல்றதா இருந்தா she wasn't cooking all morning எப்படி சொல்லுவோம். அவன் போன வாரம் முழுவதும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தான். ஸோ போன வாரம் இல்லை இந்த வாரம் முழுவதும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தான். அவன் he, அதுக்கான be verb was. he was studying. அவன் வந்து இந்த வாரம் முழுக்க சயின்ஸ் படிச்சான் அப்படின்னு சொல்றதா இருந்தா he was studying science all week அப்படி நம்ம சொல்லிடலாம். இப்ப நம்ம வந்து எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தான் அப்படி சொல்ல போறோம். அதனால எக்ஸாமுக்காக for plus noun சொன்னோம் இல்லையா. so for the exam, he was studying for the exam all week. he was studying for the exam all week. question கேட்கணும், வாரம் முழுக்க படிச்சுட்டு இருந்தானா. was he studying all week, was he studying all week. நீங்க நெகட்டிவ்க்கு அப்படியே பிராக்டிஸ் பண்ணி பார்த்துடுங்க. நாங்க நேத்து ஒரு படம் பார்த்தோம், படம் பார்த்த முழு நேரமும் சிரிச்சுட்டே இருந்தோம் எப்படி சொல்ல போறோம். ஸோ நாங்கள் வி, அப்ப அதுக்கான பி verb வேர், சிரிக்கிறது laugh, கண்டினியூஸ் ஃபார்ம் laughing. we were laughing எப்போ, முழு நேரமும், the whole time. we were laughing the whole time. நைட்டு ஃபுல்லா அந்த நாய் குறைச்சிட்டே இருந்தது அப்படி சொல்லணும். the dog சிங்குலர், அப்போ was குறைக்கிறதுனா bark, கண்டினியூஸ் ஃபார்ம் barking. the dog was barking all night சொன்னோம் இல்லையா. பகல் முழுவதும், காலை முழுவதும், இரவு முழுவதும் அப்படின்னா all ஒன்று சேர்த்துட்டு பக்கத்துல போட வேண்டியதுதான். so all night. the dog was barking all night. நாய் நைட்டு ஃபுல்லா குறைச்சிட்டு இருந்துச்சா. was the dog barking all night இப்படி நாம கொஸ்டின் கேட்கலாம். அவளுக்கு ஏதோ ஒரு காம்படிஷன் வருது போல இருக்கு, மறுபடி பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருந்தால், செய்து கொண்டே இருந்தால் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ மீண்டும் மீண்டும் என்ன வார்த்தை சொன்னோம் ஞாபகம் இருக்கா, அகேன் அண்ட் அகேன். அவள் அப்படின்றதுனால she was, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால practicing, she was practicing again and again, she was practicing again and again. அவங்க மணிக்கணக்குல பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அவர்கள் தே, அதனால வேர் பேசிட்டு இருக்குது அப்படின்னா டாக், தட்ல டாக்கிங். they were talking மணிக்கணக்கில், வாரக்கணக்கில் சொன்னோம் இல்லையா. for hours, for weeks, for months அப்படிலாம் சொன்னோம். இந்த இடத்துல மணிக்கணக்குன்றதுனால for hours. they were talking for hours, they were talking for hours. அவங்க மணிக்கணக்குல பேசிட்டு இருக்கு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கணும் நெகட்டிவா. அப்போ நெகட்டிவ்னா வேரண்ட் ஸ்டார்ட் பண்ணாம வேரண்ட்னு ஸ்டார்ட் பண்றோம். வேரண்ட் they talking for hours, வேரண்ட் they talking for hours. டைரக்டா கொஸ்டின் ஒண்ணு கேட்டுடலாமா. அந்த நேரத்துல நீங்க என்ன டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த நேரத்துல at that time டிரைவ் பண்ணி கொண்டிருந்தீர்களா, வாகனம் ஓட்டி கொண்டிருந்தீர்களா நீங்கள் அப்படின்றதுனால யூக்கு வேர்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். வேர் யூ டிரைவிங், வேர் யூ டிரைவிங் அட் த டைம். நெகட்டிவா கேட்கணும், அந்த நேரத்துல நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. வேரின்ட் யூ டிரைவிங் அட் த டைம், வேரின்ட் யூ டிரைவிங் அட் த டைம். ஸோ இந்த வீடியோல நாம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க நிறைய டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் கத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.